So, good morning to all. Welcome back. நான் உங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்டர்டே வீடியோ கொஞ்சம் அர்ஜென்ட்டில் போட்டது சில பேர் புரியலன்னு சொன்னீங்க. ஐம் வெரி வெரி சாரி ஃபார் தட். எல்லார்ட்டும் நான் மன்னிப்பு கேட்குறேன். பிகாஸ் கொஞ்சம் அர்ஜென்சியில் இருந்தனால இட் வாஸ் லேட். பட் ஆனால் அகைன் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாது. ஸோ யாரால இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ஸோ உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கணும். ஸோ நான் எப்போவுமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ், ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் இதோட வீடியோ இங்கே நான் போஸ்ட் பண்ணுவேன். சாரி, அந்த லெவல்ஸை வச்சுட்டு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணணும். மார்க்கெட்டில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது, ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணணும். ஒரு 1 வீக் வாட்ச் பண்ண அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, நான் ஒன்று இங்கே ஒரு காலு டிப்பு எதுவும் ப்ரொவைட் பண்ண வரல. எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல. இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் வரும், இந்த மாதிரி எதுவுமே நான் கொடுக்க வரல. வாட் வீடியோ ஐம் போஸ்டிங் இஸ் ஒன்லி ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ், ரைட்? ஸோ என் லெவல்ஸை நோட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண எலிஜிபிள். நீங்கள் அப்படி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. பிகாஸ் நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ வாங்க நமக்கு இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். நிறைய பேர் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ட்ரஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயம் கற்றுப்போம். எஸ்டர்டே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கிவன் அ வெரி குட் கால்ஸ். 0 கொடுத்துருந்தோம், எல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ கூடி சீக்கிரம் ஆன் 9th ஆஃப் ஆகஸ்ட் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி ஃபென்டாஸ்டிக் செஷன். யாரெல்லாம் என்ரோல் பண்ணலையோ பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை. அப்படி இல்லை, நான் ஆல்ரெடி லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டியோட 50 மினிட்ஸ் சார்ட். இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்சைடு பாக்ஸை எழுதிக்கோங்க. நோ ட்ரேட் ஜோன், நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் 51 141 51 073. ஓகே, டன். ஸோ டவுன் சைட் பாக்ஸ் என்ன பாருங்க. திஸ் இஸ் 50,645 and 50,614. ஸோ மார்க்கெட் எப்போ இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தப்பித்தவரை கூட நீங்கள் ட்ரேடு எடுக்கக்கூடாது. கிளியர்? எடுக்கக்கூடாது. டன். ஒன்று மார்க்கெட் அப்சைட் ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் முதல் டார்கெட் வரும். தட் இஸ் 51,324. ரைட்? இதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆச்சுன்னா, இதுக்கப்புறமும் சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கே சஸ்டெயின் ஆகிடும். அடுத்த டார்கெட் ஆனது 51,937 போகும். ஸோ இப்போ இந்த டார்கெட் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா 50% தான் சான்ஸ் இருக்கு. அப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இன்னைக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு மார்க்கெட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ் எதிர்பார்க்க ஜஸ்ட் ஒரு சைடு வைஸ். இன்னைக்கு மார்க்கெட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சைடு வைஸ். டன். இந்த சைடு வைஸ் மார்க்கெட் நான் நிஃப்டிலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பேங்க் நிஃப்டிலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரெண்டுத்துலையும் தான். ஓகே, பட் சைட்வேஸில் கூட எப்படி ட்ரேட் எடுக்கிறது பாருங்க, நல்லா பார்த்தோம். சைட்வேஸில் எப்படி ட்ரேட் எடுக்குன்னா, சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சப்போஸ் மார்க்கெட்டில் இதே கேப் அப் ஆகி இங்கே எங்கேயாவது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே, எதுக்கு கீழே, 51,013 51,013 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா ஃபர்ஸ்ட் டார்கெட்
50,891 வரும். 50,891 வரும். இங்கே பட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி ஒரு தடவை மேலே போகிற மாதிரி போகும். போயிட்டு திரும்ப இதை உடைச்சதுன்னா, எப்போ இதை உடைச்சதுன்னா 50,774 அண்ட் கீழே இருக்க நம்மளோட ஜோன் வந்துடும். கிளியர்? டன்? எனி டவுட்? ஓகே, வாங்க தேர்ட் சினாரியோ பார்க்கலாம். பை மிஸ்டேக் இன்னைக்கு மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், நம்ம ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னு இங்கேருந்து மார்க்கெட் சி சைட் போயிடும் சப்போர்ட் எடுத்து. ஏன்னா ஜோன் முக்கியமான க்ரூஷியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 50,774. அதுக்கப்புறம் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி திரும்ப ஒரு மூவ் கொடுக்கும். 50,891 செகண்ட் டார்கெட். ஓகே, ஸோ இதில் பட்டாலே உங்களுக்கு ஒரு தடவை பவுன்ஸ் ஆகி கீழே வரும். திரும்ப இதை பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு தேர்ட் டார்கெட் 51,013 வரும். இல்லைன்னா வராது. இது வந்துச்சுன்னா இந்த லெவல் போயிடும் நம்மளோட பாக்ஸ். டன். சப்போஸ் மார்க்கெட் நம்ம பாக்ஸ் ஜோனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது. பாக்ஸ் ஜோன் கீழே சஸ்டெயின் ஆகுது. 614க்கு கீழே சஸ்டெயின் ஆகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட் 555 வந்துடும். 50,555 வந்துட்டு மார்க்கெட்டு என்ன ஆகும்? எப்போ இதையும் பிரேக் ஆகுதோ செகண்ட் டார்கெட் 50,449, அதையும் பிரேக் ஆச்சுன்னா 50,309. ஸோ நான் என்ன கேட்டிங்கன்னா, டவுன் சைடு மூவ்ஸ் வந்து நிறைய இருக்குது. டவுன் சைடு நிறைய இருக்குது. அப் சைடு கொஞ்சம் கம்மி தான். ஸோ டவுன் சைடு மோர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பை சான்ஸ் மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. மேலே போகிற மாதிரி போயிட்டு உங்களை ஏமாற்றிட்டு திரும்ப கீழே வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ளாட்டாக வச்சுன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுங்க. அவசரப்பட்டு குடுகுடுன்னு போயிடாதீங்க. ஏன்னா பாருங்கள், உங்களுக்கே இங்கே ஒரு விஷயம் நல்லா தெரியுது பாருங்கள். மார்க்கெட்டில் எவ்வளோ நேரம் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ். ஸோ இந்த கன்சால்டேஷனை பிரேக் ஆகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். டைம் எடுத்தால் கூட ரொம்ப பெரிய பிரேக் அவுட் அதை கொடுத்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்துடும். சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் இப்போ டவுன் ட்ரெண்டில் ஓடிட்டு இருக்கு ஆஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நிஃப்டி அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட சார்ட். இன்னைக்கு நான் நிஃப்டியில் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேப் அப் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டில் பாருங்கள், முக்கியமான ஜோன் நம்ம ஜோன் என்ன வாங்க. திஸ் ஜோன் இஸ் 24,527 and 24,482. 482, சாரி. ஓகே, அதே மாதிரி டவுன் சைடு நீங்கள் எழுதிக்கோங்க. 24,305 and 24,292. ஸோ இந்த ரெண்டு ஜோனில் மார்க்கெட் எப்போ வருதோ நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் கிளியர். வாங்க நம்ம செகண்ட் திங் போவோம். சப்போஸ் பை மிஸ்டேக் மார்க்கெட் நம்ம ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா, நம்ம ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா 545 ஃபர்ஸ்ட் டார்கெட், 582 செகண்ட் டார்கெட். கிளியர்? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சொல்லிட்டேன். இன்றைக்கி சைட்வேஸ் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி பாருங்கள், சப்போஸ் மார்க்கெட்டில் இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு, ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துன்னா வெயிட் பண்ணுங்கள். அங்கேயே மார்க்கெட் டவுன் சைட் போகும். ஸோ டவுன் சைட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24,427 வந்துட்டு 406 வரைக்கும் வரும். ஸோ 406 அப்புறம் ஒரு பவுன்ஸ் எடுக்கும். எப்போ 406 உடைக்குதோ அப்போ 305 வந்து விடும். 24,305 வந்துடும்.
இன்க்ளூடிங் நம்ம ஜோன். கிளியர்? ஸோ இதுவும் சொல்லியாச்சு, இதுவும் சொல்லியாச்சு, லெவல்ஸும் சொல்லிட்டேன். பை சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் நடந்துருச்சு. கேப் டவுன் நடந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு மார்க்கெட் அப்படியே மெதுவாக கால்ஸ் எடுத்து திரும்ப போகும். போச்சுன்னா 24,406 ஃபர்ஸ்ட் டார்கெட். இது கொஞ்சம் பட்டு இப்படி கீழே வந்துட்டு இதை பிரேக் ஆச்சுன்னா 24,427 செகண்ட் டார்கெட், ஃபாலோடு பை 24,477 தேர்ட் டார்கெட். கிளியர்? கிரேட். அதே மாதிரி பை சான்ஸ், பை மிஸ்டேக் மார்க்கெட் நம்ம லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,209 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 24,074 and third target 23,987. ஸோ 3 டார்கெட் 987 வரைக்கும் கொடுக்குறேன். முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,930 இந்த லெவலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஒரு கரெக்ஷன் அவைட்டிங் இருக்குது. இது வரைக்கும் ஒரு கரெக்ஷன் நடக்கணும். $930 இந்த இடம் வரைக்கும் ஒரு கரெக்ஷன் நடக்கணும். சொல்லப்போனால் 23,930 to 23,900 இது வரைக்கும் ஒரு கரெக்ஷன் பெண்டிங்கில் இருக்குது. மார்க்கெட் இப்போ என்ன தான் ஹையில் இருந்தாலும் ஒரு தடவை இந்த இடத்துல வந்து கரெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போச்சுன்னா இது வில் ரீச் டு நியூ ஹைட்ஸ். அடுத்த ஹை ஃபார்ம் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டன். ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். நம்மளோட கோர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தது வீடியோ. ஸோ நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ விஷயம்லாம் நம்ம இதில் கற்றுக்குறோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருந்தது. ஸ்டில் யாராக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். திஸ் இஸ் a 10 days லைவ் செஷன், டோட்டல் 30 seats. திஸ் இஸ் மை லாஸ்ட் கிளாஸ். திரும்ப சொல்கிறேன், லாஸ்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் நல்லா இருக்குது சார் எங்களுக்காக ஒரு கிளாஸ் எடுங்கன்னா சான்ஸே கிடையாது. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் 4 இடத்துல கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. அவசரமே இல்லை. 9th Augustனா 18th August எவ்ரிடே நைட் 8 o'clock 9:30. பேச்சே கிடையாது. நோ வளவலா கொலக்கலா, சும்மா கேண்டில் ஸ்டிக்கு, ட்ரெண்ட் லைனு எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்கள் லெவல்ஸில் வந்துடும், ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும். அதனால் கொஞ்சம் இதை பற்றி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் பேசிக் தெரிகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா டைரெக்டாகவே நம்ம இதுதான் லெவல்ஸ், இப்படி தான் பண்ண போகிறோன்றத அந்த இதுக்கே வந்துடும். டைரெக்டாக கான்செப்ட்குள்ளே வந்துடும். பிகாஸ் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யாருக்கு 5th August லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், 8 o'clock கூட முடியும். ஓகே, ஸோ பேமெண்ட் யாருக்கு பண்ணுன்றதை நான் போட்டு விட்டேன். ஸோ என்னென்ன கற்றுக்க போகிறோம், ஹோல் சிலபஸும் நம்ம போட்டாச்சு. வேறு லெவலில் இருக்கும் சிலபஸ் எல்லாம். ஒரு சூப்பரான லைவ் உங்களுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், அது வேறு லெவலில் இருக்கும். பட் அதை ஃபாலோ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி ஓட்டணும், ஒரு காரை எப்படி ட்ரைவ் பண்ணணும், எந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணுன்றத விஷயம் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஓவர் ஸ்பீடில் போயிட்டு ட்ரைவ் பண்ணி எதாவது ஆக்சிடென்ட் ஆனீங்கன்னா அது நீங்கள் தான் பொறுப்பு. பட் ஆனால் உங்களுக்கு உண்டான சேஃப்டி மெஷர்ஸ், என்ன நடந்தால் என்ன நடக்கும் மார்க்கெட்லன்றது A to Z நான் கொடுத்துருவேன். என்ன நடந்தால் நான் கொடுத்துருவேன். இன்றைக்கே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கொடுக்கலான் இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி அப்ராக்சிமேட்லி 6,569 க்ரூட் ஆயில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இன்கேஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு க்ரூடில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தேன்னா ஓப்பனிங்லே இது வந்து 6,5 ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், திரும்ப சொல்கிறேன், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மட்டும் திரும்ப இது 6,520 வந்துடும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் ஆச்சு, 49 பாயிண்ட் மூவ் நான் உங்களுக்கு இதில் ரூட்டில் கொடுக்குறேன். ஓப்பனிங்கில் காலைல 9 மணிக்கு பாருங்கள். கேப் அப் எடுத்தால் சரி, இல்லை டைரெக்டாகவே இதில் வந்துருச்சுன்னா நம்மளால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேவா?
பட் கேப் அப் எடுத்து அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் ஸ்லோவாக கீழே வருதுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் 49 பாயிண்ட்ஸ் டுடே. ஓகே, டன். ஸோ 6520க்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போச்சுன்னா இட் வில் கோ அப். இல்லை 6475 கீழே சப்போர்ட் எடுத்து 75 ரெசிஸ்டன்ஸாக எடுத்து போச்சுன்னா மார்க்கெட் கீழே போகும். இது எதை பற்றி சொன்னால் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, க்ரூடை பற்றி நான் சொல்கிறேன். க்ரூட் ஆயில் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா நோ இஷ்யூஸ். நீங்கள் ஜாயின் பண்ணது உங்கள் கையில் இருக்குது. ஐ டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூஸ். என்ன நடக்குன்றது சிம்பிளாகவே சொல்லிட்டேன், சிம்பிளிஃபை ஃபார்ம். ஏன்னா இந்த 6520 லெவலில் ஒரு கரெக்ஷன் அவைட்டிங் இன்னைக்கு. ஓகே, இங்கே வந்தால் மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் மேலே போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். இந்த வீடியோ எண்டில் நம்ம டிஸ்கஷன் பாக்ஸை நம்மளோட இதோட லிங்க்கை கொடுக்குறோம், டெலிகிராம் குரூப் அண்ட் நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸோட லிங்க். அந்த வீடியோ பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, சி யூ ஒன்ஸ் அகேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரியோட 0 ட்ரைட் பண்ணுவோம். going to be a fantastic session for us. Okay, so please நீங்கள் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்துட்டு கம்மியாகிட்டே வருது. கமெண்ட் வரல, வீடியோ வராது. ஓகே, தேங்க்யூ, பபாய்.